விவசாயி நாம் தமிழர் கட்சியின் சின்னம் இல்ல, உலக மாந்தர்களின் அன்னம். அதை புரிஞ்சுக்கிட்டு வேலை செய். சின்ன இருந்தா தான் நான் விவசாய, நம்ம இல்லைனாலும் விவசாயி தான். அதனால நமக்கு கொடுக்காம வழியே கிடையாது, நமக்கு தான் தரணும். நம்பிக்கையோடு வேலை செய்யுங்க. நீங்க முறைப்படி நாகை நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் என் அன்பு தங்கை கார்த்திகா அவர்கள், உங்களை பார்த்துக்கிறீங்க. கார்த்திகாவை நிறுத்தியிருக்கேன், இந்த காளியம்மாவை நிறுத்தியிருக்கேன், அப்புறம் இதா என்னது தேன்மொழியை நிறுத்தியிருக்கேன், ராஜேஷை நிறுத்தியிருக்கேன், இமாயினை நிறுத்திருக்கேன்னா அது இது இல்லை. நீ உன் கட்சி நிற்குது, உன் லட்சியம் நிற்குது, நீ ஏற்றுக்கொண்டிருக்க உயர்ந்த நோக்கம் நிற்குது. இங்கே சீமான் நிற்கிறான், சீமானுடைய தலைவன் உன்னுடைய தலைவன் பிரபாகரன் போட்டியிடுகிறான் என்கிற எண்ணமும் அந்த என்ன சொல்றது அறிவு தெளிவும் அரசியல் புரிதலும் உனக்கு வரணும். தலைவர் சொன்னார்ல, உட்காருங்க, தலைவர் சொன்னார்ல, நான் சாகலாம், நாம் செத்து விடக்கூடாது. அதனால சேகுவாரா சொல்றாள், நான் கொல்லப்படலாம், நான் சாகடிக்கப்படலாம், ஆனா என் லட்சியத்தை ஒருவனாலும் சாகடிக்க முடியாது. அது மாதிரிதான் நீ, இது ஆளு, இது உருவம், இது ஆண், இது பெண், இது பேரு மறந்துரு. நீ காளியம்மாவுக்காக வேலை செய்யறன்னு நினைக்காத. நீனும் அவளும் ஏற்றுக்கொண்டிருக்க உயர்ந்த தத்துவத்துக்காக வேலை செய்கிறோம் என்கிற தலை நிமிர்வோடு துணிவோடு வேலை செய்யணும். நீ கார்த்திகாவுக்காக, நீ தேன்மொழிக்காக, ராஜேஷுக்காக, இமாயனுக்காக வேலை செய்யல. நீ 13 ஆண்டுகளாக அடைகாத்த புனித கனவு இருக்கு, அடிமை தேசியனத்தின் உரிமை, அதன் விடுதலை. அதற்கு முன்பு பல ஆயிரம் ஆண்டுகளாக நமது முன்னவர்கள் தூக்கி சுமந்த கனவு. சேர சோழ பாண்டியர்களுக்கு பிறகு இந்த நிலத்தை நாம் ஆளல. ஆண்ட நமது மூதாதைகளும் இந்தியர், திராவிடர். அவனுக்கு இந்த நோக்கம் கிடையாது. தமிழ், தமிழர் உரிமை, நிலம், வளம், மக்களின் நலம், இது எதுவும் கிடையாது, அவங்களுக்கு கிடையாது. அப்ப இந்த கனவோடு வந்திருக்கிறது இந்த தலைமுறையில் நாம் தான். நாம் விட்டுவிட்டால் இன்னொரு தலைமுறை எழ வாய்ப்பில்லை. நம்மையே இந்த பாடுபடுத்துறான். இவ்வளவு வலிமையாக நின்று சண்டை செய்கிற துணிஞ்ச பிள்ளைகளே எதற்கும் அஞ்சாத. சிறையா போட்டுப்பாரு, வழக்கா போட்டுப்பாரு, சண்டையாவா மோதி பார்ப்போம். அப்படி நிக்கிறவனே இந்த வருத்து வாரான்னா இன்னொரு தலைமுறை என்ன பண்ணுவான்? நம்ம பிள்ளைகள் எப்படி நின்று போராடும் நினைக்கிறியா? சொல்லு. ஈழத்துல சின்ன சின்ன பதாகைகள், சின்ன சின்ன குழந்தைகள் கேட்பது போல இருக்கும். இந்த போரை அக்கா, அண்ணா, சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அத்தை, இந்த போரை எங்களுக்கும் கையளிக்க போறீர்களா என்று கேட்கிற மாதிரி பதாகை வச்சிருந்தார் தலைவர். அதே தான் உங்ககிட்ட கேட்கிறேன். இந்த கொடிய சூழலை, இந்த ஊழல் லஞ்சம் ஊறி திளைத்த இந்த நிர்வாகத்தை, இந்த கேடுகட்ட நிர்வாகத்தை, தீண்டாமை, சாதிய இழிவு, மது, மத போதை, இந்த நிலத்தின் வளத்தை, மக்களின் நலத்தை கெடுக்கிற இந்த முறையற்ற நிர்வாகத்தை, இந்த கேடுகட்ட பணநாயகத்தை, இந்த இழிவான அரசியலை, வாழவே முடியாத சூழலில் இருக்கிற இந்த பூமியில் உங்கள் பிள்ளைகளை அப்படியே விட்டு விட்டு போகிறீங்களா? இந்த பொறுப்பை, இந்த கடமையை, இந்த சுமையை அவர்களுக்கு கையளிக்க போறீர்களா? இல்லை நீங்களே வென்று முடித்து உரிமை பெற்று விடுதலை பெற்று பெருமையோடு வாழ்கிற பூமியாக, வாழ்கிற இனமாக வைத்து அதில் உங்கள் பிள்ளைகளை விட்டு விட்டு செல்ல போறீர்களா? இதான் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற கேள்வி. அதை கவனமாச்சு. மற்ற கட்சிகள் மாதிரி இல்லது. மற்ற கட்சிகளுக்கு லட்சங்கள் முக்கியம், நாம் தமிழர் கட்சிக்கு லட்சியம்தான் முக்கியம். அதை கவனத்தில் வச்சு, அவனுங்களுக்கு கோடிகள் முக்கியம், உனக்கு நீ கொண்டிருக்க உயர்ந்த கொள்கை தான் முக்கியம். அதை கவனத்தில் வச்சு செய். நீ அந்த வேலை செய்ய மாட்டேன், இந்த வேலை செய்ய மாட்டேன், அவர் சரியில்லைன்னா நீ என்ன, இவர் சரியில்லை, நான் சரியில்லை, காளியம்மா சரியில்லை, அப்ப நான் காளியம்மாவை நிறுத்துறேன், நான் தானே சரியில்லை. நீ என்ன நேரடியாக சொல்றதுக்கு உனக்கு துணிவில்லை. என்ன வேட்பாளர் போட்டிருக்க ஒரு தடவை என்கிட்ட கேள்றா, கேளு. அங்க உட்காந்து கட்டுரை எழுதுற ராத்திரிக்கு 2 மணிக்கு 2 மணிக்கு. இவரெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. இவர் ஒரு போராட்டத்துக்கு கூட வரவில்லை. நான் கேட்டேன், உன் மூஞ்சியை நான் பார்த்தது கிடையாது, நீ 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 உன்னையும் எந்த போராட்டத்திலும் பார்த்தது இல்லையே. வேலை செய்ய விருப்பம் இருந்தாலும் வேலை செய்யுங்க, இல்லைன்னா விலகி நில்லுங்க.
விலகி நில்லுங்க. எனக்கு வேண்டியது எண்ணிக்கை இல்லை, சிறந்த எண்ணம் கொண்ட சில பேர்கள் போதும். 10 பேர் 15 பேர் போதும்.